Hi friends, welcome back to my channel Kanan Kitchen. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி Chettinad pepper chicken biryani. இதுக்கு தேவையான பொருட்கள்: chicken 1 கிலோ, அரிசி 1 கிலோ, வெங்காயம் 4, தக்காளி 2, பச்சை மிளகாய் 5, இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன், தேங்காய் அரை மூடி, மிளகு 6 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், கசகசா 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லி இலை 1 கப், எண்ணெய் 150 ml, உப்பு தேவையான அளவு, தயிர் 200 கிராம், நெய் 2 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 3, கிராம்பு 5, பிரியாணி இலை 2. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரை மூடி, மிளகு 6 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், கசகசா 2 டீஸ்பூன் எல்லாத்தையும் லைட்டாக தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் சிக்கன் 1 கிலோ, அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், தயிர் 200 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, பச்சை மிளகாய் 5 கீறி போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருங்க. இது ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரைஸ் குக்கரில் செய்கிறதுனால ஃபஸ்ட் கடாயில் தாளித்து விட்டுட்டு ரைஸ் குக்கருக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் குக்கர்லேயே எண்ணெய்லாம் விட்டு ரெடி பண்ணிக்கலாம் மசாலா. கடாய் சூடான பிறகு எண்ணெய் 150 ml, பட்டை 2 துண்டு, கிராம்பு 5, ஏலக்காய் 3, பிரியாணி இலை 2, வெங்காயம் 4 நீள நீளமாக பொடியாக வெட்டிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், இதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஊற வச்சிருக்கிற சிக்கன் இதோட சேர்த்து ஒரு அரைவாசி வேக விடுங்க. சிக்கன் ஒரு அரைவாசிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்கன்னா இதை ஆஃப் பண்ண வேண்டாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி அரிசி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் குக்கரில் செய்கிறதுனால நான் இப்போ இதை அதுக்கு மாற்ற போகிறேன். பாருங்கள், இப்போ நான் ரைஸ் குக்கர் எடுத்துருக்கிறேன். இப்போ சிக்கன் வேக வச்சுருக்கிறத இதுக்குள்ளே போட்டுடலாம். தண்ணீர் நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு,
நெய் 2 டீஸ்பூன், மல்லி இலை 1 கப், அரிசி 1 கிலோ, இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ரைஸ் குக்கர் அப்படிங்கிறதுனால இது வந்து 40லேருந்து 40 நிமிஷம் ஆகும், நல்லா வேகட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நீங்கள் போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் எவ்வளோ அரிசி இருக்குதுன்னு சொல்லி அளந்துக்கோங்க. ஒரு மெஷரிங் கப்பில் அளந்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். பழைய அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் ஊற்றணும். புது அரிசியாக இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த மெஷரிங் கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே இதில் தண்ணி அளந்துக்கோங்க. அப்போ பிரியாணி வந்து நல்லா உதிரியாக ஒட்டாமல் வரும். இந்த செட்டிநாடு பெப்பர் சிக்கன் பிரியாணி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணியில் நம்ம பெப்பர் தான் நிறையா சேர்க்குறோம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கும். இந்த சீசனுக்கு இந்த பிரியாணியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். வாவ், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே பெப்பர் வாசனையோட சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து தயிர் பச்சடி வேணும்னா நீங்கள் சிக்கன் கிரேவி அது எதாவது வச்சுக்கலாம். இது வந்து வெறுமனையாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, செட்டிநாடு பெப்பர் சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சுவையான ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.